அப்புறம் வந்துட்டு காட் ஆஃப் வாரை எப்படி நம்ம ஃபோனில் விளையாட முடியும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க, சர்ச்சில் போயிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஏண்டா காட் ஆஃப் வார்ஸ் வந்துட்டு நீ ஜிடி லிபர்ட்டி சிட்டி ஹாஸ்டல் சொல்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஜிடி இருக்குல்ல, ஃபஸ்ட்லேயே இது வரும், ஒன்று இது வரும் அப்படி இல்லைன்ட்டிங்களா இந்த மூட்டை வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ரெண்டுமே பிடிச்சா ரெண்டு ஏற்றிக்குங்க. ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஏற்றிக்குங்க, அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் தள்ளிட்டு இப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேலன்ஸ் பார்த்தீங்களா. இந்த 2 கேமில் ஏதாச்சும் ஒரு கேம் போயிட்டு ஏதோ ஒன்று நான் அந்த வந்தால நான் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு அது ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டின்னு கேட்பாங்க. ஜிடிஏ ஒய் சிட்டி மாதிரி இருக்கும். ஒய் சிட்டின்னு அந்த பேக்ரவுண்டு அது மாதிரி தான் இருக்கும். போயிட்டு நான் அந்த மோர் கேம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த மாதிரி ரெட்ஸா 2 ரியூஆல் ஃபஸ்ட்டு மேலே வரும். அது தொடலாம் வேண்டாம், அது அப்படியே வரும் கொஞ்சம். அப்புறம் இதெல்லாம் இருக்கும், அதே இந்த 2 இருக்கும் பார்த்தீங்களா. 2வது வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கா, இங்கே 2வது இருக்குல்ல காமிக்க உங்களுக்கு. இது வந்துட்டு நம்ம இது ஜிடிஏ சன்ரைஸ். நான் உங்களுக்கு விளாண்டுக்காங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது ஜிடி சன்ரைஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் யார் வந்துருச்சு மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம் தூராத, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு விளாண்டுட்டு காமிக்கிறேன். ஜெராஸ் நீங்கள் பார்த்துங்களா, அதான் வரும். அப்புறம் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன், வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ஆமாங்க, காட் ஆஃப் வார் அது அப்படி தான் இருக்குமான்னு தெரில. நம்ம என்ன பிசி பக்கமாக போயிருக்கோம் காட் ஆஃப் வார் தான் பார்க்குறதுக்கு. நம்ம காட் ஆஃப் வார்லாம் இது வரைக்கும் பார்த்தேன். மியூசிக்கே எல்லாம் வைப் இருக்குல்ல பார்த்தீங்களா. சிஜே என்ன மூஞ்சிடாது, அதெல்லாம் வியாபாரமாகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நில்றா, அந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். இப்போ 5 வாட்டி ஜம்ப் பண்ண பாருங்க. 1 2 3 4 5 அவ்வளோதான். உங்களுக்கு என்ன உங்களுக்கு நான் எப்படி நிரூபிக்கிறது? இந்த டாக்ஸி வேலையை பார்க்கலாம் தம்பி. நில்றா, கொழுப்பை பற்றியா, கண்ணு வேற இல்லை. சி தம்பி நில்றா. பைக் ஏதாச்சும் இந்த இடத்துக்கலாம், கார்லாம் வேஸ்ட். பைக்கு தம்பி அங்கே பாருங்க பாலாஸ்காங்க. ஏண்டா உன் கோட் சுட்ட எனக்காச்சு, உன் கோட் சுட்டாடா, கோட் சுட்டாடா. அடே நாய் வாடா, நீ வாடா குஞ்சல் குத்துறோம் வாடா. ஆயா குஞ்சல் குத்துவேண்டா. போலீஸ் சார் என்ன சார், வணக்கம் சார். இந்த போலீஸ்கார நாய் தானே தூக்கிறதுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா காட் ஆஃப் வார் விளையாட வந்தேன், இப்போ இது விளையாண்டுக்கேன்னு பார்த்துங்களா. இந்த ஒரு நிமிஷம் இந்த பில்டிங் மேலே என்ன மாற்ற போயிடலாம். இதில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அம்மா சத்தியமாக சொல்கிறேன், இது ஃபேக் கிடையாது, இது ஒரிஜினல் தான். ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் கிடையாது காய்ஸ். எப்படி சொல்கிறது, நான் உண்மையாக ஒரிஜினலாக தான் இது விளையாடுறேன், ஆனால் காசு கட்டியில்லை. இப்போ இது விளாண்டாச்சா, இது அப்படியே இருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் ஜிடி சன்ரைஸ் சர்ச் பண்ணுறேன், அவனுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, என்ன பிளேன் காமிக்காது. கிராண்ட் டெஃப்ட் ஆட்டோ, ராக்ஸ்டார் கம்பெனி கிராண்ட் டெஃப்ட். இங்கடா கிராண்ட் டெஃப்ட் ஆட்டோ 8 லட்சம் ரிவ்யூஸ். நம்மளுக்கு இன்னும் இங்கே இருங்க வாங்குற மாதிரி தான் காமிக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அது ஃப்ரீயாக கொடுக்கல அப்படி தானே. அப்புறம் பிளேன் காமிக்கல, அதுதான் டெஃபினட்டிவ் எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் காசு இவ்வளோ காசு கேட்குறாங்க. சரி ஏதோ ஒன்று, அவ்வளோதான். இதுலேயே போங்க. ஒரு நிமிஷம் வெளியே வர தம்பி. ஐயோ இது எதுக்கு வரல, ஒரு நிமிஷம் சாரி. இதை தள்ளி இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஜிடிஏ சன்ரைஸ். இது வந்துட்டு
மினி ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்டல் தெரில. அப்புறம் இதான் என்னன்னு தெரில. இது வந்து ஃபுட்பாலு நான் பார்த்தது. இதான் காட் ஆஃப் டெவில் மை கிரை. இது இருக்கா இல்லை? டெவில் மை கிரை இல்லை, டபிள்யூ இல்லை, டபிள்யூ காட் ஆஃப் இது காட் ஆஃப் இருக்கா? ஓ அப்போ காட் ஆஃப் இதான் போல. பாருங்க காட் ஆஃப் பே பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓவரா காசு? என்னடா அப்படி பண்றீங்க? அப்ப நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமா? இந்த கத்தியமா இருக்குல்ல பாருங்க, டெவில் ஸ்ப்ரெட்ன்னு இருக்குல்ல, காட் ஆஃப் என்ன போட்டிருக்குதுல்ல, காட் ஆஃப் பார்த்துட்டு கீழே என்ன போட்டிருக்கு காட் ஆஃப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்றிட்டுனா உங்களுக்கு ஃப்ரீயாக பிளேன்னு காணிக்கும். இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டாக செய்யணும்னு தர்றேன். பீஸ் இயர்லி ஆக்சஸா? சரி ஏதோ ஒன்று ப்ளே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு செகண்டுன்னு காமிக்காது என்னன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டே போய்க்கிறேன். இப்போ காட் ஆஃப் ப்ளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஹவு டு ப்ளே இந்த இது கீழே போட்டுப்பேன். ஹவு டு ப்ளே காட் ஆஃப் இன் மொபைல். உங்கள் அந்த மாதிரி ஃப்ரீயாகவே போட்டுக்கிறேன் சரிங்களா? அதனால் அவ்வளோதான். அதாவது லோடிங் ஆகும் உங்களுக்கு. ஏர்டெல் தான், அதனால் கொஞ்சம் லோடிங் ஆகும்னு நினைக்கிறேன். டக்குன்னு போங்கடா. டே போர் அடிக்குதுடா. டே இங்கே நம்ப மாட்டீங்க. வந்தாச்சு. காட் ஆஃப் விளாண்டதில்லை. நம்மள்ட்ட தான் பிசிலே வெறும் ஃபோன் தானே. அப்புறம் என்ன ஆகுது? சில கேம்லாம் நான் ஏற்றவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் செல்லுலே இல்லாத கேம்லாம் நான் நிறைய ஏற்றி வச்சுருக்கேன். ஆமாம் தெரியுமாடா? என் நாடகம் பார்த்துட்ருக்கேன் எங்கள் பாட்டி கூட. ஜம்ப் பண்ணுறா ஒரு நிமிஷம் கழிச்சு நான் இங்கே நாடகம் பார்த்துட்ருக்கேன். சொல்லலாம் நாடகம் வர்ற மூடிட்டு ஏன்டா வீடியோ போடுறேன், நாடகம் பார்க்க வேண்டியது அப்படின்னு. நான் அப்படிதான் அடிச்சிடலாமா? அட்ரா தம்பி டக்குன்னு வாங்கடா தம்பி. காட் ஆஃப் ஜட்டி போட மாட்டியாடா? சட்டை கூட போடாம உனக்கெல்லாம் குளிர்லடா, மழை பெய்யுதுல ஏன்னா தட்டி போடாம இருக்கே குட்டி பையன். ஐயோ விளம்பரம் வந்துச்சு. மன்னிச்சிருங்கோ. ஆடாம்பி வாடா வாடா. டே சி வாயப்பாரு. எத்தனை நாள் ஆச்சு நீ வெள்ளை வேலைக்கு? எப்படி ஆகுது? கத்துறா வேற. டம் பாரு அடி டம். நான் வந்துட்டாங்க. வாடா டம் அடிக்கிறேன்னா பாருங்க. அடி டம் அடி டன் குத்ரா. இப்போ எவனையாச்சும் பிடிச்சி பிக்கலாமா? நம்ம பேப்பர் மாதிரி இப்போ எவனாச்சும் வாடா கிழிக்கிறேன். கீழே அவனை முடிச்சு பாரு கிழிக்கிற மாதிரிடா. அவ்வளோதான் கிழிச்சாச்சு. பேட்டரி சார்ஜா? சார்ஜில் அவ்வளோதான். அடிடம் சுற்றி விட்டு அடிப்பண்டா. இந்த பக்கம் அமுத்துடா. இது வந்து லாஸ்ட் ஹெவி அட்டாக் வந்து முக்கானா. இது வந்து லைட் அட்டாக். அடிட்டம் பக்கத்தில் அடிவே இல்லையாடா? அடி விழுகவே இல்லையாடா? அடிடம் ஆமா அந்த ஒரு நிமிஷம் கழிச்சு எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. ஒரே நிமிஷம் அவங்க அம்மா கூப்பிட்றோம். என்னம்மா?
உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன். உங்க பிள்ளையோட யோகிதை பத்தி எனக்கு தெரியும். அவருக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு எல்லாமே எனக்கே தெரியும். எங்க வீட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு எங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சு அவர் என்ன சொன்னாலும் எங்க அம்மா கேட்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணத்தையும் மாப்பிள்ளை போய் கலக்கி வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு கரண்ட தாலி கட்டிட்டாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம். நீங்க நிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காங்க. இதெல்லாம் ஓவர் சொல்லுங்க. அது ஆட் பண்ணும்போது தெரியாமல் ஆஃப் பண்ணிச்சு நான் அப்போ போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்துட்டுங்க நம்ம காலஃபர் விட்டதுலேருந்து வந்துட்டேன் நினைக்கிறேன். விட்டதுலேருந்து தானே வந்துட்டேன். போடுறா சொல்லிட்டு இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்டிங் நினச்சேன்னு கூட தெரியல. டக்குன்னு போச்சு. அப்படி போடு. இதுக்கு மேலே போனால் ஒரு டிராகன் வரும். அதை இதுக்கு மேலே போனால் வந்து இப்போவே கொஞ்சம் நேரம் ஆச்சு. நம்ம அடுத்த வீடியோக்கு எதுக்கு போடலாமா? இப்போ வந்துட்டு பெஸ்ட்டு கேம் இல்லை வேண்டாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கேமெல்லாம் நீங்கள் செல்லில் ஏற்றவே முடியாது. ஏன்னா அதனால் அப்படிதாங்க அதெல்லாம் ஏற்ற முடியாது. நானே வச்சு ஏற்றுவேன். அது வரல கஷ்டப்போதைக்கு. சரி நான் மேலே போயிட்டு எடிட் பண்ண போகிறேன். பாய் காய்ஸ் பாய். நான் இன்னும் கொஞ்சம் லாங் வீடியோ போடலாம். பாய்.